வழக்கமா ரஜினி படம் அப்படின்னாலே ஆக்ஷன் காட்சிலாம் ரொம்ப நிறையவே இருக்கும். பார்க்க பார்க்க ரொம்ப ஜாலியாவும் இருக்கும். சும்மா பறந்து பறந்து அடிச்சு சண்டை போட்டாதான் அது ரஜினி படம். ஆனா கபாலில நமக்கு கிடைச்சிருக்கிறது ரொம்ப வித்தியாசமான சண்டையெல்லாம் கிடைச்சிருக்கு. ரொம்ப நிதானமா காட்சி தந்திருக்காரு ரஜினி. ஆனா அந்த ஸ்டைல் இன்னும் போகல. அதே சமயம் சண்டை காட்சிலையும் பயங்கரமான வித்தியாசம். வழக்கமா பறந்து பறந்து சண்டை போடுற ரஜினி இந்த படத்துல நிதானமா அடிக்கிறாரு, நிறுத்தி அடிக்கிறாரு, அசராம அடிக்கிறாரு. துப்பாக்கியை எடுத்து சுடுறது, கத்தி எடுத்து குத்துறதுன்னு வழக்கமான விஷயங்கள் இருந்தாலும் இன்னொரு வித்தியாசமான சண்டையை பார்க்க முடியுது இந்த படத்துல. அதுதான் காரை ஏத்தி கொள்றது. எதிரி பேச பேச நிதானமா கேட்டுட்டு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்த பிறகு சீட் பெல்ட்டை போட்டுக்கிட்டு பக்கத்துல இருக்க ஜான் விஜயை அவர் பார்க்க அதை புரிஞ்சுக்கிட்ட ஜான் விஜய் சீட் பெல்ட்டை போட பின்னால உட்காந்துட்டு இருக்கோம் அட்டகத்தி தினேஷ் நல்லா கிரிப்பா உட்காந்துட்டு மின்னல் வேகத்துல காரை ஏத்தி போட்டு தள்ளுற காட்சி செம. இது வரைக்கும் பார்க்காத ரஜினி சண்டை இது. எந்த படத்துலயும் இது வரைக்கும் இது போல சண்டை காட்சிகள் நடந்ததே இல்லை. அதனால மக்கள் எல்லாருமே அதிர்ச்சியோட ஆச்சரியத்தோட பார்த்து ரசிக்கிறாங்க இந்த காட்சிகளை.